ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்த இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ₹1 காயின், ஒரு தர்பை, ஒரு மா இலை, ஒரு பூ, சந்தன குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு? எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடைய மகர ராசி நேயர்களே அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இதில் நான் ரொம்ப முதன்மையாக இருக்கணும், இதில் நான் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி. ஸோ இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா எதிர்காலம் குறித்து சில தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதுவும் திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு அதிகரிக்கும்.
அதே போல் வந்து பார்த்திங்க உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அதிகரிக்கும். ஸோ கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிமுகம் கிடைக்கும், புதிய நண்பர்கள் புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவரை இருந்த தடைகள் நீங்கி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமனை புகழா, ஒரு வீடு கட்டுறது, ஒரு நல்ல விஷயங்கள், இது எல்லாமே உங்கள் ஜாதகப்படி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, வேலையிலெல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் ஜாதகப்படி பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்கு ஒரு யோகமான ஒரு மாதம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும், நல்ல செய்திகள் வந்து வரக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும். அரசு வழி முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். அதே போல் வேலை சிறப்பாக அமையும். டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யுங்க, கோபம் தவிர்ப்பது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் வாகனங்கள் கவனம் தேவை. வாகனத்தில் 2 வீலரில் போனாலும் 4 வீலரில் போனாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனத்தோடு போங்க, கவனத்தோடு வாங்க. உங்களுடைய கவனத்தை சிதற விடாதீங்க. எங்கேயாவது பார்த்துட்டு விட்டுட்டிங்கன்னா விட்டது தான். ஸோ ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் சில அசுப செலவுகளும் உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செலவு பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த மாதிரி அந்த ராசிக்கு நம்ம ஏன் சொல்கிறோம் சொன்னால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் 5ல் குரு இருந்தால் வாகன செலவு கண்டிப்பாக வச்சிடும். சும்மா நிற்கிற வாகனத்துக்கு கூட செலவு வந்துடும். அந்தளவுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் யோசித்து நிதானித்து செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் வந்து மறையும். சில மனசில் இருக்கக்கூடிய சில மன சங்கடங்கள் மன சஞ்சலங்கள் வந்து மறையும். நீண்ட ஆயுள் உண்டு, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். 2வது திருமணம் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். அதே போல் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் சுபமான சுப செய்திகள் எல்லாமே வந்து சேரும். கோர்ட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் சமாதான பேச்சுக்கள் வந்து சேரும். சமாதான பேச்சு வந்து சமாதானமாக முடியும். அரசாங்க வழி சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும். அரசாங்க உத்தியோகம்லாம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் முயற்சி பெறுபவர்களுக்கெல்லாம் அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை உங்கும், நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவாங்க. யோசித்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து பேசி சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும். இந்த கவனம் பத்தாது, இன்னும் நிறைய கவனத்தோடு படிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டு வேலையில் செய்யும்போதும் சரி, வெளியில் போய் நீங்கள் ஒரு தனியார் இடத்துல போய் ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி, கல்வி நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி, ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்கிறது ஜாதகத்தில் நல்லது. வீணான அவப்பெயர்கள் வரும், சிறு தடுமாற்றங்கள் வந்து மறையும், சிறு மனக்குழப்பங்கள் வந்து மறையும். சில பேர் வந்து இந்த இவ்வளோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மகர ராசிக்கு இந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பலன்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான கெடுதலான பலன்கள் என்ன, நல்ல பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்லாம் சொல்கிறோம். புதிய சொத்துக்கள் வாங்க முடியும். இப்போ கார்த்திகை மாதத்துக்கு மகர ராசிக்கு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். சரி இந்த ராசிக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி தான் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை சில விஷயங்களை பார்க்காம சில விஷயங்கள்லாம் வந்து நிறையா அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏதோ சொல்லி முடிச்சுட்டு அவங்க அதை அப்படியே பிளைண்டாக அப்படியே நம்பிட்டாங்க. அதை அப்படியே நம்பிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று ஏதோ விஷயங்கள்லாம் பண்ணி சென்னை வந்து இங்கேயும் எல்லாமே போய் எதுவுமே இன்றைக்கி என்ஐஎல்ல இருக்காங்க, இன்றைக்கி நில்லில் இருக்காங்க. இன்றைக்கி அப்புறமா என்னை அப்ரோச் பண்ணும்போது என்னை கேட்டிருந்தாங்க என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், சில விஷயங்கள்லாம் சொன்னேன். இந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு இது இப்படி தான் இருக்கும், ஸோ இந்த பலன்கள்லாம் செய்தால் நல்லது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில பலன்கள் இப்போ இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பொது பலன்களில் இப்போ நாங்கள் நிறைய சொல்லுவோம். திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு, உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. அப்போ அந்த மகர ராசின்னு வரும்போது இப்போ நான் இவ்வளோ பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் உங்களால் எடுத்துக்க முடியும், எது விஷயங்கள் இப்போ சுவாமி இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும்.
ஸோ இதெல்லாம் சுவாமி சொல்லியிருக்காங்க, இந்தந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சு நீங்கள் அதே தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் உங்களோட சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ராகு தசை நடக்கலாம், என்ன தசை வேணாலும் நடக்கலாம், அதுக்குண்டான பலன்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல விஷயங்கள் எல்லாமே நிறையா கூடி வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன ஆலயம் நீங்கள் போயிட்டு வரணும். மகர ராசி பொறுத்தளவுக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரம்மபுரீஸ்வரர் இந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் வரும். உயர்கல்வி குறித்து குழப்பங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும். பெரிய இப்போ அடுத்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த படிப்பு படிக்கலாமா வேண்டாமா, படித்தா நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் உங்களை யோசிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கரெக்டான டிசிஷன் எடுங்க. படிப்பு விஷயத்தில் கரெக்டாக எவ்வளோக்குள்ள கரெக்டான டிசிஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா நல்ல ப்ராஜெக்ட்ஸை அடுத்தடுத்த விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல சுறுசுறுப்பாக அந்த அவங்களோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக அடுத்தடுத்த விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அதே போல் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சற்று பொறுமையாய் கடைபிடிக்க வேண்டும். இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து இந்த ஒரு அதிகார பதவியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அங்கே யார்கிட்ட என்ன பேசணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதவியில் இருக்கிறவங்க யோசித்து உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. ரொம்ப அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நிறைய அவப்பெயர்கள் வரும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு நிறைய காரிய தடங்கல்கள் நிறைய ஏற்பட்டுருக்கு. 1-2 தடங்கள் இல்லை, நிறைய தடங்கல்கள் வருது. அது இப்போ இல்லை, ஒரு 2-3 வருஷமாகவே நிறைய தடங்கல்கள் வருது. எப்படியாவது சில விஷயம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ண முடிய மாட்டேங்குது. அதே போல் பண விஷயமும் ஒரு 3 வருஷமாகவே இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது கைக்கு வந்து சேரலை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு இப்போ வரும் அப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர இன்னும் அந்த விஷயம் வந்து கைக்கு வராமல் தான் தடங்கலாகிட்டே தான் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது நமக்கு அதாவது ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கணும். மகர ராசி பொறுத்தளவுக்கு கூடியமான வரைக்கும் காலபைரவர் வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சிறப்பான ஒரு நாள். மகர ராசி பொறுத்தளவுக்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை ரொம்ப 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 விசேஷமானது. அதை விட விசேஷம் வேறு. இப்போ ஆஞ்சநேயருக்கு போனீங்கன்னா இப்போ துளசி மாலை சாத்தி சனி பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதை நீங்களே பார்ப்பீங்க. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் 108 பிரதட்சணம் பண்ணுங்க சிவபெருமானுக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எழுதி கையில் வச்சுக்கோங்க, பேப்பரில் மடித்து கையில் வச்சுக்கோங்க. உங்களோட பேர் நட்சத்திரம் கோத்திரம் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு எழுதி கையில் மடித்து வச்சுக்கோங்க. 108 பிரதட்சணம் பண்ணுங்கள். அது உங்கள் கோவில் பக்கத்தில் சிவபெருமானாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான ஆலயம் இருந்தால் 108 பிரதட்சணம் பண்ணுங்கள். அது திங்கக்கிழமையில் பண்ணுங்கள். அடுத்த திங்கக்கிழமை வரத்துக்குள்ளே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது, எந்த அளவுக்கு சில கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகப்படி நடக்கும். நிறைய திருஷ்டி இருக்குது, நிறைய அதாவது நீங்கள் சாதாரணமாக போயிட்டு வந்தால் கூட இவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் செய்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல உயர்கல்வி படிக்கிறீங்க, அதுக்குண்டான விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே ஒரு பொறாமை வரும். நீங்கள் உயர்ந்த சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே ஒரு பொறாமை வரும். நீங்கள் சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஒரு மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிட்டு வரும்போது மற்றவர்களுக்கு அது எப்படி இருக்கும், பொறாமையாக இருக்கும். அந்த பொறாமையும் ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணும், உங்களை தாழ்வுபடுத்திகிட்டே வரும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செஞ்சுட்டா உங்களுக்கு நல்லது, எப்பப்போ என்னென்ன செய்யணுமோ அந்த சில விஷயங்களை செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசி பொறுத்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா எப்போதுமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனோடையும் தான் இருப்பாங்களே தவிர ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்க முடியாது. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆலயங்கள், நான் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். சுபா பொது பலன்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ஒத்து போயிடும், சில பேருக்கு 70% ஒத்து போகும், சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறீங்க,
அது சில எனக்கு வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் வந்து எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்னா இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு, மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.